அதான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு காமெடி லவ் மூவிலாம் தாண்டி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக த்ரில்லராக இருக்குது. ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பிரதர், செம்மையாக இருந்தது. நல்லா இருந்தது, த்ரில்லராக இருந்தது. ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் அவருக்கு கொடுத்த ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் தான் ப்ரோ பயங்கரமாக இருந்தது. ஏன்னா பாடி அந்த கார்லேயே வச்சுட்டு அந்த சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நடிக்கிறார், நல்லா இருக்குது பிரதர். அவர் இப்படிலேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ரோலாக இருக்குது, நல்லா இருக்கு. அண்ணா ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே கான்சன்ட்ரேட்டாக கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருந்தது. அந்த இந்த சீன் பிரதர், போலீஸ் ஸ்டேஷனை வச்சு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, அது எல்லாமே த்ரில்லாக இருந்தது. அவங்க அந்த டெட் பாடி வந்து ஸ்டேஷன்லேயே இருக்கும், வெளியில் தேட வைப்பாங்க, அது நல்லா இருந்தது. அந்த சீக்வன்ஸ் லேக்லாம் எதுவும் இல்லை பிரதர், நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை, மியூசிக் மட்டும்தான். லாஸ்ட்டில் ஒரே ஒரு சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். எதுவும் இல்லை பிரதர், லாஜிக்லாம் எதுவும் இல்லை பிரதர். கடைசி அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் சீன் மாதிரி தான் இருக்கும் பிரதர். ஆனால் தெரியாது அது தங்கச்சி சென்டிமெண்ட்டான்ட்டு. கடைசியில் தான் லாஸ்ட்டாக தான் அந்த சீக்வன்ஸ் எடுத்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் தெரியவே தெரியாது. நல்லா இருந்தது. மைனஸ்லாம் எதுவும் இல்லை பிரதர், நல்லா விறுவிறுப்பாக இருந்தது. அடுத்து என்ன நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இருந்தது. கையில் படம் பார்த்துட்டேன். சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. எப்படின்னா அவரை நம்ம ஒரு காமெடி, இது ஃபுல்லாகவே சீரியஸாக தான் நடிச்சிருக்காரு. எல்லா ஃபுல் சீனுமே சீரியஸாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. டைரக்டர் சாச்சி வந்து அந்த சிக்ஸர் தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் டைட்டிலு. அந்த சிக்ஸரை இந்த படத்தில் அடிச்சிட்டாரு பயங்கரமாக. ரொம்ப ரொம்ப எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, ரொம்ப சூப்பராக பண்ணி எப்படி சொல்கிறது, அந்த படம் மூட்லேயே வச்சு போட்டிருக்காரு. நிறைய ட்விஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இவங்க தான் கொண்டு இருப்பாங்கன்னு. பட் ஆனால் பார்த்தா டோட்டலாக நம்ம தாட் பண்ணதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் இருந்தது. மியூசிக் டைரக்டர் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதம். என்னென்னா அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து ரித்திகா இறந்துடுவாங்க, அந்த இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ சதீஷ் அண்ணா பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி. இப்போ விஜய் அண்ணாலாம் ஒரு சோகமான சீன் நடித்தாருன்னா நம்மளே அழுதுருவோம்ல, அந்த மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஓவராலாக படம் எல்லாருமே போலீஸ் கேரக்டர் பண்ணவங்களாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லா போலீஸ் கேரக்டருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்னன்னா ஒரு சின்ன குழந்தை இறந்துச்சுன்னா நீதி கிடைக்கல, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீதி கிடைக்கல, அந்த ரிலேட்டட் தான். ஒரு நீதி வேணும் அப்படின்றத வந்து சட்டம் என் கையில், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ணனுக்காக ஒரு பாட்டு இருக்கு, அது பாடிட்டு. சட்டம் என் கையில், கொட்டப்போது துட்டு பையில், டைரக்டரு சாச்சி பையில், ஆக்டரு சதீஷ் பையில், கொட்டப்போது துட்டு பையில், கொட்டப்போது துட்டு பையில். இன்னொரு பாட்டு இருக்கு, அதையும் பாருங்க. சட்டம் என் கையில், படம் பாருங்க, சாச்சியோட டைரக்ஷன்ல படம் பாருங்க, சதீஷோட ஆக்டிங்கில படம் பாருங்க, எம்எஸ் ஜான்ஸ் ரூபர்ட் மியூசிக் கேளுங்க, தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இன்னும் நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கணும், அண்ணனுக்கு கிடைக்கும். சூப்பர், தேங்க்யூ.